வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. ஞானக்களஞ்சியம் 1 கவி எண் 722. கவி அவனே நான். என்மாற்ற நிலைகளையே இன்பத் துன்ப எழுச்சிகள் என்று அறிந்தபின் என் மூலம் நோக்க உன் மாற்ற நிலைகள் தம்மை உணர்ந்தேன் அப்பா. உயிர் அறிவு மனம் மூன்றும் நீயாய் ஆனாய். நன்மாற்றம் அறிவடையும் பேறு பெற்றேன் நாயகனே. நானான உண்மை கண்டேன். தன்மாற்றம் உணர்ந்து உய்ய நினைக்கும் அன்பர் தமக்கு உதவும் தொண்டு ஏற்றேன் நிறைவு பெற்றேன். சுவாமிஜி அவனே நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவியை கொடுத்துருக்குறாங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்பம் அல்லது துன்பம் என்ற அந்த உணர்ச்சி நிலை எழுச்சிகளே எனது அறிவின் மாற்றம் பெறும் நிலைகள் என்பதை உணர்ந்து கொண்டேன்னு சொல்லியிருக்காங்க. பின்னர் எனது மூலத்தை அறிய முயன்ற போது உனது தன்மாற்ற நிலைகள்தான் தோற்ற பொருள்களாக, அதாவது சடமாக ஜீவ இனமாக மலர்ந்த வகைகளை உணர்ந்தேன் அப்பா. உயிராக இருப்பதும் அறிவாக இருப்பதும் மனமாக இருப்பதும் நீயேதான் என உணர்ந்து கொண்டேன்னு சொல்லியிருக்காங்க. அறிவில் முழுமை பெற்று நல்ல மாற்றம் அடையும் பேரும் பெற்றேன். அதன் பிறகு இறைநிலையாகிய அந்த நாயகனே நானாகவும் ஆகியிருக்கும் உண்மையையும் கண்டேன்னு சொல்லியிருக்காங்க. தன்மாற்றம் உணர்ந்து உய்ய நினைக்கும் அன்பர் தமக்கு உதவும் தொண்டு ஏற்றேன் நிறைவு பெற்றேன்னு சொன்னது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அன்பர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற வகையில் உயிரை உணர்த்தி உதவக்கூடிய தொண்டினை ஏற்றுக்கொண்டதால் மனித வாழ்வின் முழுமை பேராகிய நிறைவை பெற்றேன்னு சொல்லியிருக்காங்க. குருவணக்க பாடல்ல புருவத்தினை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி பொன் செயல்கள் பதிவழித்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து அந்த பாடலை சொல்லியிருக்கிற மாதிரியே அன்பர்கள் அவங்களுக்கு ஏற்ற வகையில் உயிரை உணர்த்தி உதவக்கூடிய தொண்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த கவிக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. அருள் தந்தை வாழ்க வளமுடன்.